ஆத்மா நமஸ்காரம். அதாவது இப்போ நம்ம சித்தவித்தை அப்படின்றது ஒரு சின்ன புக்கு, சமாஜ புக்கு வெளியீடு. அந்த புக்கு ஆசிரம புக்கு. அந்த புக்கில் இருந்து ஒரு 24வது பக்கம் ஆனந்த பட்டம் அப்படின்றதுல சாமி எழுதியிருக்காங்க. அதாவது யார் ஒருவர் 24 மணி நேரம் சித்தவித்தையை பயிற்சி செய்து அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. இப்போ சித்தவித்தை பயிற்சி செய்து அப்படின்ற அந்த வார்த்தையை நம்ம நல்லா கவனித்து பார்க்கணும். அப்போ 24 பயிற்சி என்பதுங்கிறது நம்ம ஒரு வேலை செய்கிறோம். அது தொழிலோ இல்லாட்டி படிப்பு இல்லை ஒரு ப்ராக்டிக்கலாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அது எல்லாத்துக்குமே பேரே பயிற்சி தான். சும்மா இருக்கிறது அப்படிங்கிறது ஏதாவது ஒரு செயல் செய்யாமல் நம்ம உட்காந்துருக்கிறது, அது சும்மா இருக்கிறது. இப்போ இந்த இடத்துல எப்படி இருக்குன்னா சாமி சொல்கிறாங்க பயிற்சி செய்து அப்படின்னா. அப்போ என்ன, அதுக்கு அடுத்து எழுதுறாரு, சரியாக புருவ மைய தியானத்துடன் மேல்கதி ஊர்த்துவகதி பெற்று அப்படின்னு எழுதியிருக்காரு. அப்போ என்ன அர்த்தம், சித்த வித்தை என்பது தொடர்ந்து செய்தோம்னா அந்த புருவ மத்தி மைய தியானத்துடன் மேல்கதினா உள்ள உடி, அதாவது அண்ணாக்குக்கு மேலே பிரம்மதந்திரத்தை தட்டி திறந்து அதன் வழியாக மேலும் கீழும் நடத்துவது அப்படிங்கிறது தான் விஷயம். அப்போ அதை எப்படி சொல்கிறாருன்னா, நீ 24 நேரம் பயிற்சி செய்துன்னா அதை தொடர்ந்து மேலும் மேலும் நடத்துங்கிறது தான் அவர் சொல்லியிருக்கிறார். இப்போ நம்ம ஜபம் பண்ணுறோம், ஜபம் சொல்லிவிட்டு என்ன செய்கிறோம், பிரணயாமம் மேலும் கீழும் நடத்துகிறோம். புருவமய தியானத்தோட பிரம்மதந்திர தட்டி திறக்கிறதுக்காக மேலும் கீழும் செய்கிறோம், அது பயிற்சி. அப்போ இது பயிற்சின்னு பேர், இது பிரணயாமம். நிஷ்டைனா என்ன அர்த்தம்னா, இந்த பயிற்சி செய்யாமல் சும்மா இருக்கிறது. அது என்னென்னா உடம்பு டயர்டாயிரும். ஒரு 45 நிமிஷம் நீங்கள் பிரணயாமம் மேலுங்கில் நடத்துனீங்கன்னா ஜன்னல் கதவெல்லாம் பூட்டிட்டு ஃபேனை மத்தியில் செஞ்சால் வேர்த்து டயர்டாயிரும். அப்போ ரெஸ்ட்டு, மைண்ட் அண்ட் பாடி ரெஸ்ட்டு, அது வேறு நிஷ்டை. அப்புறம் மறுபடியும் என்ன செய்கிறேன், ஜபம் அப்படின்னு சொன்னோடனே மறுபடியும் பிரணயாமம் செய்கிறேன் 5 நிமிஷம், அது பேர் அது பயிற்சி தான். அதோட ஆத்ம நமஸ்காரத்தில் முடிச்சுக்கிறோம். இது எல்லாமே பயிற்சி தான். இந்த மூணும், அதாவது என்னென்னா ஆத்ம நமஸ்காரம், பிரணயாமம் செய்கிறது, நிஷ்டை பண்ணுறது, அப்புறம் ஆத்ம நமஸ்காரம் செஞ்சு முடிக்கிறது, இது மொத்தத்துக்கு சேர்ந்து அது பேர் ஜபம். சரி, ஜபிச்சாச்சு. ஜபம் முடிஞ்சிட்டு நம்ம என்ன செய்கிற, வீட்டில் இல்லை வெளி இடத்துல செய்யும் போது சும்மா இருக்கும், அப்படியே அமைதியாக இருக்கும் அப்படின்னா அது நீங்கள் அரை மணி நேரம் 1 மணி நேரம் கூட நம்ம இருந்தோன்னா ஏகானந்தமாக இருக்கும். மனசு உடம்பு இல்லாமல் சுகம் எடுக்கும், அப்படி சுகமாக இருக்குது. அதுக்கு தான் நம்ம சமாதிக்கு போகிறது. இப்படி தான் இப்போ காட்டி கொடுத்துருக்கு சாமி இந்த புஸ்தகத்தில் தான் எழுதி வச்சிருக்கிறார். அப்போ நம்ம வித்தியார்த்திகள் நம்ம என்ன அதை ஒரு விஷயம் அப்படின்னா, நான் ஒரு 10 நிமிஷம் தொடர்ந்து ஜபம் செய்கிறேன், அதை பிரணயாமம் செய்கிறேன். அப்போ எனக்கு மனசு உடம்பு இல்லாமல் போயிடுது. அப்போ நான் அப்படியே இருக்கலாமா? இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனால் நீங்கள் அப்படி இருக்கும் போது மறுபடியும் ஒரு கான்சியஸ்க்கு வர்றீங்க, ஒரு கவனத்துக்கு வந்துடுறீங்க. லேசாக உடம்பை பற்றி தெரியுது, மனசை பற்றி தெரியுதுன்னா உடனே என்ன செய்யணும், பிரணயாமம் தான் செய்யணும். அந்த 45 நிமிஷம் தான் அந்த பிரணயாமம் செய்துட்டு தான் இருக்கணும். அதுக்கு மொத்தத்துக்கு பேரே பிரணயாமம் தான் பேர். அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், நிஷ்டை பண்ணுறோம் 5 நிமிஷம். அந்த 5 நிமிஷம் நிஷ்டை என்னது, உடம்பு ரெஸ்ட் எடுக்குது, அவ்வளோதான். நாட் இது சமாதி ஸ்டேட்டஸ் கிடையாது, உடம்பு மனசு இல்லாமல் இல்லை ஸ்டேட்டஸ் கிடையாது. அதில் கிடைச்சாலும் அனுபவிச்சுக்கலாம். ஆனால் அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், கடைசி ஒரு ஜபம் சொல்லி 5 நிமிஷம் பிரணயாமம் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் சும்மா உட்காந்து பாருங்களேன். நீங்கள் சும்மா சவத்தில் சாஞ்சிக்கங்க, இல்லை படுத்துட்டு கூட அவங்கள கவனிங்க, சுகமாக இருக்கும். உடம்பு மனசு இருக்காது, ஒரு ஆனந்தமாக இருக்கும். அந்த ஸ்டேட்டஸ் தான் சமாதி, நிருல்ப சமாதி, சகஜ சமாதி, இதெல்லாம் நம்ம சொல்லலாம். அந்த இடத்துக்கு போகும்போது மனசு உடம்பு இல்லாமல் சுகம் எடுக்குது. அந்த சுகத்தில் நீ எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். இதுதான் நம்மளுடைய சித்தவித்தை பயிற்சி. அப்புறம் அதனுடைய பலன், அதனுடைய இன்னொரு பலன் என்னென்னா, சாமி சொல்கிறாங்க 24 மணி நேரம் இந்த பிரணயாமம் செய்தால் எதிரிகள் உங்களை எந்த துன்புறுத்த மாட்டாங்க. அப்படி துன்புறுத்த வந்தாங்கன்னா இந்த சித்தவித்தை என்ற ஆயுதம் அவங்களை வெட்டி அவங்கள எந்த விதமான தீய செயலுக்கு அனுமதிக்காதுன்னு சாமி சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, எதிரிகள்னால் என்ன அர்த்தம்னா, ஏதோ
வெளியிலேருந்து யாரோ நம்மளை அடிக்க வர்றாங்க, அந்த மாதிரி செயல் இல்லை. அது ஒரு செயலாக இருக்கலாம். ஆனால் அதோட பெரிய செயல் என்னென்னா, நமக்கு மனதில் நம்ம மனதுக்கு ஏதாவது துக்கம் இல்லை யாராவது நம்ம மேலே ஒரு விஷயம் பேசும்போது நம்ம அதை தப்பாக எடுத்து அவங்க மேலே கோவப்படுறது, இல்லை அவங்க இயற்கையில் நம்ம மேலே கோபமாக ஏதாவது பேசுகிறது, இல்லை நம்மளை இன்சல்ட்டிங் பண்ணுற மாதிரி பேசுகிறது, டீச்சிங் பண்ணுற மாதிரி பேசுகிறது, அப்புறம் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வர்றது, இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா வெளியிலேருந்து வரும். என் மனசு அக்செப்ட் பண்ணிக்கிடுச்சுன்னா என்னை பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு என்ன செய்யும், அவன் சொன்னவன் சொல்லிட்டு போயிடுவான் நம்மளை. ஆனால் அவர் அப்படி சொல்லிட்டாரு, என்னை அப்படி பேசிட்டாரு, இப்படி செஞ்சிட்டாருன்னு இந்த மனசு என்ன செஞ்சுக்கிட்டோமோ உள்ளேயே குறைஞ்சிட்டே இருக்கும். இப்போ நம்ம சக்தி மையம் செலவாகிட்டே இருக்கும். அவன் போயிடுவான், ஆனால் நம்ம சக்தி மையம் என்ன செய்யும், அவனையே நினச்சி 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 செலவு பண்ணி அன்னைக்கு முழுசும் பண்ண ஜபம், நம்ம சாப்பிட்ட சாப்பாடுலேருந்து எடுத்து சக்தி எல்லாமே போயிடும். அதெல்லாம் நீங்கள் காப்பாற்றினா சாமி சொல்கிறாரு, நீ சதா பயிற்சின்னு போட்டிருக்காரு 24 மணி நேரம். அதில் நம்ம 8 மணி நேரம் தூங்கிடுறோம். அப்போ கூட தூங்கும் போது நான் தான் சொல்லுவேன், நீங்கள் தூங்கும் போது பெட்டில் பயிற்சி பண்ணிகிட்டே இருங்க. தூக்கம் வரும்போது தூங்கிடுங்க. அது கொஞ்ச நாள் அதுவாகவே பயிற்சி ஆயிடும். மீதி நேரம்லாம் நம்ம வந்து என்ன செய்யணும், எந்த வேலை தொழில் யார் யார் செய்தாலும் அந்த தொழில் மேலே நம்ம கவனம் இருந்தாலும் நம்ம பயிற்சி செய்யணும். நம்ம படிக்கிறோம், டிவி பார்க்குறோம், சைக்கிள் ஓட்டுறோம், பைக் ஓட்டுறோம், கார் ஓட்டுறோம், இல்லை வந்து கான்சியஸாக ஒரு ஒர்க் பண்ணுறோம், எப்போனாலும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு சித்த வித்தையை உள்ளபடி செய்துட்டு மனசை வச்சு தான் வேலை செய்கிறோம். உடம்பை வச்சு சித்த வித்தையை வச்சு செய்யலை, மனசும் உடம்பை வச்சு தான் எந்த வேலையும் செய்கிறோம். அப்போ சித்த வித்தை செய்யலாம். அப்படி தான் சாமி செய்ய சொல்லியிருக்காரு. அப்போ மேலும் கீழே நடத்துறது பயிற்சி தான் சொல்லியிருக்கு. அதுதான் நான் வித்தியார்த்திகளுக்கு என்ன சொல்லேன்னா, நீ அப்டேட் ஆகணும்னா யூ டூ த ப்ராக்டிஸ். நீ கீழே மேலேயும் பண்ணு. இப்படி தான் சாமி சொல்லியிருக்கு. இப்படி நீ பண்ணால் உனக்கு தொண்டைக்குழியிலே நெஞ்சுக்குழியிலே ஒரு துடிப்பு சதா நேரம் இருக்கணும். அப்போனா உனக்கு சரியான கதி உனக்கு கிடச்சிருக்குன்னு அர்த்தம். அதுக்கு தான் வந்து நாம் இப்போ போன இடத்துல நம்ம விஷயம் கேதர் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, இந்த விஷயம் ஒரு நண்பர் சொல்கிறாரு, 10 நிமிஷம் நான் பண்ணுறேன், எனக்கு வந்து உடனே எனக்கு வந்து மனமற்ற நிலைக்கு நான் போயிட்டேன், நான் அதிலே போயிடுறேன் அப்படியெல்லாம் சொல்லி அந்த கேள்வி கேட்டாங்க. ஆனால் இங்கே வந்து அவங்க 40 நிமிஷம் பிராணாயாமம் பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் போடும்போது அவங்க சொன்ன பதில் என்னென்னா, உனக்கு ஒரு பிஸ்னஸில் இவ்வளோ உழைச்சா இவ்வளோ பணம் கிடைக்குன்னு இருக்குது. இப்போ நீ 1 மணி நேரம் விளைச்சா உனக்கு 500 ரூபா கிடைக்குது. அப்போ நீ வந்து என்ன நினைக்கிற, எனக்கு 1 மணி நேரம் வேலை பார்த்தா எனக்கு 500 ரூபா கிடச்சிச்சு, எனக்கு போதும்னு நினச்சின்னா அந்த 500 ரூபாயில் தான் நீ செலவு பண்ணி வாழ்க்கை நடத்தணும். ஏன்னா செஞ்சால் உனக்கு 500 ரூபா கிடைக்கும். இன்னொருத்த என்ன செய்கிறானா, இல்லை நான் 12 மணி நேரம் நான் ஒர்க் பண்ணுறேன்னா அவன் எவ்வளோ சம்பாதிப்பான், 6000 ரூபா சம்பாதிப்பான். இதை வந்து அவர் சொல்லிட்டு சொன்னார், உன்னால் வந்து எவ்வளோ நேரம் நீ பயிற்சி பண்ண முடியுங்கிறத கெப்பாசிட்டி உன் மனதுக்கு உடம்புக்கு நீ பண்ணு. அவனுக்கு வந்து அவ்வளோதான் பண்ண முடியும்னு அவன் முடிவு பண்ணிடுறான். அப்போ மனசு ஏற்றுக்கிட்டு அவனுக்கு அவ்வளோதான் பண்ணும். அவனை அப்போ அது வந்து அவனை அப்டேட் பண்ண பாரு. முடியலையா, அது அவனுடைய விஷயம், அவனை விட்டுரு. அவன் அதை மாதிரி பண்ணிட்டு வரட்டும். ஒரு கட்டத்தில் நீ போய் அவன்கிட்ட ரொம்ப போய் பண்ணுன்னு சொல்லாது. உதாரணம் சொல்லி தான் அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம இந்த இடத்துக்கு இது ஏன் இதை வந்து நம்ம இப்போ வந்து எடுத்து போட்டோம் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய தம்பிமார்கள் எல்லாத்துக்கும் தங்கைமார்கள் அவங்களுக்குலாம் என்ன ஒரு இது வருதுன்னா, ஒரு செய்தி என்னென்னா, நான் 5 நிமிஷம் ஜெபிக்கிறேன் போதும், அதுவாக உள்ளே ஓடும், அப்புறம் நான் எதுக்கு பிராணாயாமம் பண்ணணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் போடுறாங்க. ஆனால் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு அப்டேட்டான ஒரு அனுபவம் சொல்கிறேன். என்னென்னா, நீங்கள் மேலே கீழே செய்கிற பிராணாயாமம் நீங்கள் பண்ணுறது அதுவாக ஓடும் போது அதுக்கு பேர் ஊர்த்துவ கதின்னு பேர். அந்த ஊர்த்துவ கதி வந்து சப்தத்தோட நடக்கும். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், சப்தத்தோட ஊர்த்துவ கதி. நீங்கள் சும்மா இருப்பீங்க. எப்படி நீங்கள் பிராணாயாமம் மனசால் செய்யும் போது உங்களுக்குள்ள ஒரு சின்ன சத்தத்தை வச்சு செய்கிறீங்க, அதே சத்தம், சின்ன சத்தம் உங்களுக்கு மட்டும் கேட்கும். அதே சப்தம் நீங்கள் ஊர்த்துவ கதி கிடைச்சா மனசால் நீங்கள் மேலே கீழே செய்யாமல் அதுவாக போய் அந்த சப்தம் கேட்கும். அது பேர் ஊர்த்துவ கதி. அந்த ஊர்த்துவ கதி கிடைக்கிறதுக்கு நம்ம பாடுபடுறோம். அந்த ஊர்த்துவ கதி கிடைச்சா அப்பையும் அது மேலே கீழே தான் போகும். சரியா? ஆனால் நம்ம பயிற்சிங்கிறதுக்கு தான் நம்ம நிற்கிறோம். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், அப்பா நீ பண்ணு,
நிஷ்டை போயிடுச்சு உனக்கு, நீ 10 நிமிஷம் பண்ணிட்ட, மனசு உடம்பு இல்லாமல் போயிடுச்சு, உனக்கு வந்து ஊர்த்துவகதியும் இல்லை, ஆனந்தமாக இருக்கியா, நீ இரு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழித்து உன் மனசு உள்ளே கொஞ்சம் வெளியே வருது, ஒன்றை உணர்ந்துக்கிட்ட, ஐயோ ரேஸாக ஏதோ வெளியே வந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுன்னா மறுபடியும் நீ பிரணயாமம் மேலே கீழே பண்ணு. ஏன்னா அப்பா சொல்லியிருக்காங்க, சாமி சொல்லியிருக்காரு, எழுதப்பட்ட புஸ்தகத்தை நம்ம ப்ரூஃப் போட்டிருக்கோம், அதை வச்சு தான் நம்ம வந்து சொல்கிறோம், அதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். அதனால் நம்ம வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது, இந்த ஃபார்முலா வந்து சென்னைக்கு போகணுன்னு சொன்னால் நேஷ்னல் ஹைவேஸில் போகலாம். எப்படி போகலாம்? மதுரையிலேருந்து போகலாம் அப்படின்னா ஒரு திண்டுக்கல் வழியாக போகலாம், கரூர் போயும் போகலாம், ஈரோடு போய் போகலாம், கோயம்புத்தூர் போய் மெட்ராஸ் போகலாம், இல்லை திருச்சி வழியாக போனாலும் போகலாம். ஆனால் எது ஷார்ட்டாக போகும், நல்ல ரோடு போகும், அந்த மாதிரி பார்த்து தான் போவோம் இல்லையா? இது வந்து நமக்கு வெளியில் அனுபவம். அது மாதிரி உள்ளே வந்து அப்பா என்ன சொல்கிறாங்க, நீ வந்து அந்த அனுபவத்துக்குள்ளே வரணும்னு சொன்னால் சதா பிராணாயாமம் செய்யு. சதா பிராணாயாமம் செய்பவருக்கு வியாதி இல்லை. 4வது அத்தியாயம் படித்து பாருங்கள், கடைசியில் எழுதியிருக்காரு. 4வது அத்தியாயத்தில் பயிற்சி செய்தால் தான் உனக்கு வியாதி இல்லை. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். சதா பிராணாயாமம் அப்படின்னா சதா நம்ம பயிற்சி செய்வது ஒன்று, அதன் மூலம் நிஷ்டை கை குடிச்சுன்னா, அதாவது மனசு உடம்பு இல்லாமல் அதனால் போச்சுன்னா நீங்கள் இருங்க ஏகானந்தமாக. மறுபடியும் என்ன பண்ணுங்கள், உடம்பு பற்றி கொஞ்சம் மனசு வெளியே வந்துருச்சுன்னா மறுபடியும் பிராணாயாமம் செய்யுங்க. அப்புறம் ஊர்த்துவ கதி கிடச்சிச்சின்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் அந்த ஊர்த்துவ கதியை நல்லா உங்களுக்கு காது குறித்து கேட்கும். அந்த ஊர்த்துவ கதி கேட்டுகிட்டே ஆனந்தமயத்தனாக இருக்கு. இதுதான் விஷயம். இப்போ இந்த புஸ்தகத்தில் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த பேசிக் பிரின்சிபல் என்ன அப்படின்னா, யூ டு த ப்ராக்டிஸ் இன் ரெகுலாரிட்டி 24 hours, யூ டு சித்த வித்தை அப் அண்ட் டவுன் தான் அப்பா சொல்லியிருக்காங்க. அதுக்காக உங்களுக்கு இந்த புக்கில் இருந்து நான் எடுத்து இதை கொடுத்துருக்கேன். அதனால் இதெல்லாம் வந்து நான் சொல்லலாம் உங்களுக்கு, பட் நீங்கள் அதை அனுபவிக்கணும்னா நீங்கள் பயிற்சி பண்ணுங்கள். நீங்கள் பயிற்சி பண்ணுங்கள், அப்போ உங்களுக்கு அந்த அனுபவம் கிடைக்கும் போது அப்பா சொன்னது உண்மையான உங்களுக்கு தெரியும். இது ஒரு விஷயம். 2வது, நம்ம ஏன் வந்து சித்த வித்தை மட்டும் செய்ய, வேறு எத்தனையோ பயிற்சிகள் தெரிஞ்சிருக்கலாம், அதில் பயிற்சி பண்ணியிருக்கலாம். ஆனால் அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க, வேறு பயிற்சி இதை கம்பேரிசன் பண்ணி பேச வேணாம் அப்படின்னு நம்ம அப்டேட்டாக இருக்கக்கூடிய, நான் சொல்கிறது வந்து சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி நிலைகள் நிறையா இருக்குது. வேதாத்திரி மகரிஷி இருக்குது, அப்புறம் ஜக்கி அவர் கோயம்புத்தூர் அவர் சொல்கிறாரு, அப்புறம் ரவிசங்கர் வாழும் கலை அவர் ஒரு சொல்கிறாரு. இந்த மாதிரியான விஷயத்தை கற்றுட்டு யூ டோன்ட் கம்பேர் சித்த வித்தை. ஒன்லி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டுங்க, ஆனால் நீங்கள் பண்ணுறது சித்த வித்தை மட்டும் பண்ணால் தான் அதில் ஒரு பிடிமானம் வரும். இப்போ எனக்கு வந்து ஒரு விஷயம் பிடிக்குதுன்னு சொன்னால் அதில் முதல்ல எனக்கு பிடிச்சு அதில் பிடிமானம் போடணும்ல. மனசு பிடிக்குது, எனக்கு வாழைப்பழம் சாப்பிடணும்னு பிடிக்குது, நான் பிடிக்குதுன்னு சொன்னால் எனக்கு கிடைக்காது. வாழைப்பழம் எங்கே விற்கிதோ அங்கே போய் அதில் குவாலிட்டியாக என்ன இருக்கோ அதை பார்த்து நான் சாப்பிட்டா தான் எனக்கு திருப்தி, அப்புறம் நான் பேசுவேன். அந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த வித்தையில் அப்டேட் ஆகணும்னா நம்மளுடைய முழு கவனம் அதில் இருக்கணும். அப்பா என்ன சொன்னாரோ அதுதான் நம்ம செய்யணும். இது வந்து நான் பெரியவன் இல்லை, சாமி இதில் சொல்லியிருக்கு, நான் ஏதோ ஒரு குரு மாதிரி இல்லை ஒரு டீச்சர் மாதிரிங்கிறதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்கல. நான் வந்து உங்களெல்லாத்தையும் விட ரொம்ப தாழ்மையான, ஒன்றும் தெரியாத ஒரு முட்டாள் வச்சுக்கலாம், ஒரு சர்வெண்ட், ஒரு வேலைக்காரன். அந்த மாதிரி என்னை நினச்சிங்கன்னா என் மேலே உங்களுக்கு எந்த சந்தேகம் வராது, விகல்பம் வராது, கோபம் வராது, ஆன்செக்ட் வராது, புரிதல் வரும். அதனால தான் நாம் இந்த விஷயத்தை உங்களுக்கு நாங்கள் நான் கொடுக்குறேன், நீங்கள் அப்டேட் ஆகணும்னு சொல்லிவிட்டு. அதனால் வந்து இதை நீங்கள் படிங்க, நான் போட்ட மெசேஜை கேளுங்க, சந்தேகம் இருந்தால் பர்சனலாக என்கிட்ட கேளுங்க. இல்லை எனக்கு 10 நிமிஷம் நான் செய்துட்டு நிஷ்டையிலே இருக்கேன், எனக்கு அதுவே போதும், எனக்கு அதுவே சுகமாக இருக்குது, 40 நிமிஷம் பிராணாயாமம் தேவையில்லை, இவ்வளோதான். இல்லை எனக்கு 10 நிமிஷம் நான் பண்ணுறேன், எனக்கு அதிலே நிஷ்டை கை கூடிருச்சு, அப்புறம் மனசு வெளியே இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி
மனசு இல்லாமல் நான் வச்சுக்கிறேன், அப்படி எல்லாம் எனக்கு அது சுகமாக இருக்குது, அது சரியாக இருக்குன்னா நீங்கள் தாராளமாக போகலாம். நான் அதை வந்து ஆசிரமத்தில் நம்ம நம்ம எல்லாம் கொஞ்சம் எல்லாம் கேட்ட வரைக்கும் என்னென்னா, அப்பா என்ன சொன்னாதோ அதை சொல்லிக் கொடுங்க. அதில் அவங்களா வந்து அவங்களுக்கு அதில் முழு ஈடுபாடு வரணும், அந்த உணர்வு வேணும். அவங்களா கற்றுக்கிடட்டும், நீங்கள் அதில் போய் திணிக்காதீங்க அவங்கள்ட்ட. அப்படி ஆள் தான் இந்த சித்தவித்தையில் நிற்க முடியுங்கிற ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதனால தான் நம்ம உங்களுக்கு இதை பற்றி நம்ம சொல்கிறோம். அதனால் வந்து குற்றம் குறை வந்து நான் உங்களை கண்டுபிடிச்சிலாம் பேசவே இல்லை. அந்த மாதிரி எண்ணெல்லாம் நமக்கு என்றைக்கும் கிடையாது. நான் வந்து நினைக்கிறது எல்லாமே என்னை விட நீங்கள் ரொம்ப அப்டேட் ஆகணும், அதுதான் என்னோடய எண்ணம். அதனால் புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு சந்தேகம்னா நீங்கள் கேளுங்க. சரியா? நமஸ்காரம்.